இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு வர இந்த வீடியோவில் இருக்க லாஸ்ட் எஃபெக்ட்டை நீங்கள் எப்படி சிம்பிளாக கேப்கட்டில் மேக் பண்ணுறது எனக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேப்கட்டில் போயிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு டைம் என்ன எந்த இடத்துல எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பிட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் கொடுக்க போகிற வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் டைம் வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரேமை. இப்போ அந்த ரெண்டாவது இருக்க வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா காப்பின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸ் பண்ண அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுல பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேக்ரவுண்டை கட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு கட் அவுட் ஆகல அப்படின்னா கஸ்டமைஸ் பேக்ரவுண்ட் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி பிரஷ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த பைக்கை மட்டும் மேல பிரஷ் பண்ணீங்கன்னா கேப்கட்டே ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்டை கட் அவுட் பண்ணிரும். இதே மெத்தட பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கும் வந்து பண்ணிக்கோங்க. இப்ப கட் அவுட் பண்ண போட்டோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஓவர்லைன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கீழே வந்ததையுமே அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல வச்சுக்கோங்க. அந்த போட்டோவை வச்சுட்டு அனிமேஷன் பண்றதுக்காக இப்ப இந்த போட்டோ மேல கிளிக் பண்ணிட்டு டைம் அண்ட் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் டூல் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப ரைட் சைடுல கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இப்ப பைக்கை மேல மூவ் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த பிக்சரை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்ப மறுக்க கொஞ்சம் ரைட் சைடுல மூவ் பண்ணி அந்த பைக்கோட சைஸுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அனிமேஷன் ரெடி ஆயிரும். இப்ப ரெண்டு கீ ஃப்ரேம் நடுவுக்குள்ள டைம் லைனை வச்சுட்டு சைடுல பாத்தீங்கன்னா கிராஃப் டூல் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஈஸி அவுட் 3 ஆர் ஈஸி அவுட் 1 அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அனிமேஷன் செட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த பிக்சரை டூப்ளிகேட் பண்ணி எந்தெந்த டைரக்ஷன் வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப அந்த கட் அவுட் பண்ண வீடியோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொடுத்து அந்த 3 காப்பி எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுக்கு கீழே வர மாதிரி வச்சுட்டு பாத்தீங்கன்னா டக்கரான அவுட்புட் ரெடி ஆயிரும்.